விசிக தலைவர் திருமாவளவன்ட்ட பத்திரிக்கை பேட்டிக்காக கேட்டிருக்கிறேன். ஒரு 20 வருஷம் இருக்கும் அது. இப்போ இந்த வேளச்சேரியில இருக்கிற ஆஃபீஸ் இல்ல. அதுக்கு முன்னாடி கேகே நகர்ல இருந்தது. அங்க. அவர்ட்ட கேட்டவங்க நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு வாங்க. வெளியூர் போயிட்டு வரணும் அப்படின்னு. அதுவே பெரிய காமெடி தான். என்னன்னா பொதுவா பேட்டினா என்ன இருக்கும் சாயந்தரம் சொல்லுவாங்க, காலையில சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா அவர் நிலைமை தெரியும். பரபரப்பா இருப்பாரு. நான் 10 மணிக்கு ஏன்னா எங்களுக்கும் அந்த வாரத்துக்கு அந்த பேட்டி தேவைப்பட்டது. அதுல ஏதோ ஒரு அந்த எப்படி சொல்றது? அந்த டாப் ஆஃப் வீக்குன்னு சொல்ற மாரி அவர் இருந்தார். அன்னைக்கு இதெல்லாம் இது பண்ணியாச்சு. போய் 10 மணிக்கு போறேன். 10 மணி ஆச்சு, 10:30 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணிக்கு வர்றாரு. வேக வேகன்னு. வந்து இந்த ஒரு 2 நிமிஷம் அப்படின்ட்டு இது அதாவது 2 மணி நேரம் லேட்டு அதுக்கு சொல்றேன். ஒரு இது பிரிக்கிறாரு. இலை பார்த்தா 2 புரோட்டா சாப்பிட்றீங்களா அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு உட்கார்றப்ப 12:30 மணி இருக்கும். ஆக மொத்தம் பேட்டிக்கு 2:30 மணி நேரம் லேட்டு. என்ன காரணம்னா அவர் ஒரு அரசியல் தலைவர். ஒரு கூட்டத்திலிருந்து பங்கு பெற்று அடுத்தது வர்றப்ப அந்த ப்ரோக்ராம்லேயே இல்லாத மக்கள் வழிமறிச்சு நிற்பாங்க. ஐயா எங்கள் ஊரில் ஒரு கொடி ஏற்றிட்டு போங்க, இல்லை 2 வார்த்தை பேசிட்டு போங்க, இல்லை கட்சிக்காரன் ஒருத்தன் இறந்துட்டான் ஏற்கனவே போன வாரம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால தான் 2 மணி நேரம் லேட்டு. அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு பேட்டி எடுத்தேன். ஒன்று இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் வைகோ வந்து நடைப்பயணம் போனார் இல்லையா 2002 2003 அப்போ அவர்கிட்ட பேட்டி வேணும் அப்படிங்கிறப்ப செங்கல்பட்டுக்கு வர்றாரு அப்படின்னோடனே நேராக செங்கல்பட்டு போயிட்டேன். என்ன எனக்கு ஒரு ஐடியானா போயிட்டு ஒரு 1/2 அன் இல்லை 1 ஹவர் ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ கல்கி அப்படின்ட்டு போய் பார்த்தா என்னென்னா அந்த நடைப்பயணம் முடிஞ்சு ஒரு கல்யாண மண்டபத்தில் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறார். போய் பார்த்தா கீழே சுடுதண்ணியை வச்சு காலை வச்சுருக்கோம். ஏன்னா நாலு முழுக்க நடக்கிறார்ல அவர் கூட வர தொண்டர்கள்லாம் என்னென்னா அந்தந்த ஊரில் மாறுவாங்க 50 பேர் 100 பேர். இவர் மட்டும் தொடர்ந்து நடக்கிறாள். அப்போ காலுக்குள்ள இருக்கிறார். நான் பேட்டி அப்படின்னு இழுத்த உடனே பார்த்தீங்கல்ல இப்படி இருக்குது, அடுத்தது பொதுக்கூட்டம் வேறு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை. சரி நாளைக்கு வந்து டைமே இல்லையே அப்படின்னா, அப்போ நாளைக்கு நீங்கள் நடைபயணம் போகிறப்ப நான் கூடவே வர்றேன் அப்படின்னு. அப்படியா முடியுமா அப்படின்னு. அதில் என்னத்த முடியும் வர்றேன். அது மாதிரி ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் நடைபயணம் போகிறப்ப அந்த ஊரில் போகிறப்பெல்லாம் நான் பின்னாடி நிற்பேன். ஒரு 4 பேர் 5 பேருக்கு பின்னாடி.